இந்த வாட்டர்மெலன் சீசன் முடியறதுக்குள்ள கண்டிப்பா ஒரு முறை இந்த ட்ரிங்கை செஞ்சு பாருங்க. வீட்டுக்கு யாராச்சும் கெஸ்ட் வராங்கன்னா ஒரு வெல்கம் ட்ரிங்கா கொடுக்கறதுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும். ஸ்பைசி வாட்டர்மெலன் மொஹிட்டோ. இது பண்றதுக்கு நான் ஒரு 2 ஸ்லைஸ் பெரிய வாட்டர்மெலன் பீசஸ் எடுத்திருக்கேன். ஒரு ஹாஃப் லெமனா வெட்ஜஸா கட் பண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சமா ஃப்ரெஷ் புதினா, ஹனி ஒரு 2 டேபிள் ஸ்பூன். இதுக்கு சர்க்கரை நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு தூக்கலா இருந்தா இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால சுகர் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன். சின்ன சைஸ் பச்சை மிளகா 1, அப்படி இல்லைன்னா பாதி பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மேஷர் வச்சு நல்லா இதை மேஷ் பண்ணிக்கோங்க. இந்த லெமன் வெட்ஜஸ்ல இருக்கிற ஜூஸ் எல்லாம் வெளியில வரணும். அதே மாதிரி இந்த பச்சை மிளகாவும் நல்லா மேஷ் ஆகணும். ஸோ நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதும் இதுல இருக்கிற பச்சை மிளகாவை எடுத்துருங்க. உங்களுக்கு காரம் கொஞ்சம் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதுல இருந்து ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த லெமன் வெட்ஜஸும் இதுல ஒரு 2 வெட்ஜஸ் மட்டும் எடுத்துடுறேன் வெளியில. மற்றது எல்லாம் சேர்த்து அரைக்க போட்டுப்போம். இதுல நான் ஹாஃப் அ கிளாஸ்க்கு ஸ்பார்க்லிங் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்க எதர் சோடா வாட்டர் ஆர் ஸ்ப்ரைட் ஆர் 7up மாதிரி இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். நீங்க 7up ஆர் ஸ்ப்ரைட் சேர்க்குறீங்கன்னா சுகரோட அளவை கம்மி பண்ணுங்க, இல்ல சுகர் சேர்க்க வேண்டாம். இதை நீங்க மேஷ் பண்ணாம எல்லாத்தையும் டைரக்டா மிக்சில போட்டு அடிச்சீங்கன்னா டேஸ்ட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா இருக்காது. ஸோ மேஷ் பண்ணி போடுறதுதான் பெஸ்ட். இப்போ இதை நல்லா வடிகட்டிடலாம். அவ்வளவுதான். கொஞ்சம் காரம், கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் உப்புன்னு ஒரு சூப்பரான ஸ்பைசி வாட்டர்மெலன் மொஹிட்டோ ரெடி. ஃபைனலா இதுல நான் பிரி சால்ட் போடுறேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்க நார்மல் சால்ட்டே ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You will definitely love it. Thank you for watching.